இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் வாருங்கள் பாலை நிலத்திற்கு செல்வோம் என்று அழைக்கிறார். பாலை நிலம் என்றால் என்ன என்றால், அங்கு ஒன்றுமே கிடைக்காது. அதைத்தான் பாலை நிலம் என்று சொல்லப்படுகிறது. உணவோ தண்ணீரோ இல்லை நமக்கு ஏற்றாற்போல் வசதிகளோ அங்கு இருக்காது என்பதை சற்று குறிப்பிடப்படுகிறது. ஏன் அங்கு செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார் என்றால், அப்பொழுதுதான் அங்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு ஒண்ணுமே கிடைக்காது. இப்போ எல்லா வசதிகளும் இருந்தா தான் உங்களை தொந்தரவு செய்வாங்க. பாலை நிலத்துக்கு போங்க, சற்று ஓய்வெடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து குறிப்பிடுகிறார். ஆனால் மக்கள் இவர்கள் செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் சென்று விட்டார்கள். இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், ஞாயிற்றுக்கிழமை பூசையில பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தந்தளிக்கும் போதும் ஓடியாருவோம். அப்போ பார்க்கும்போது என்ன தெரியும், என்னெல்லாம் ஆடுகள் ஓடி வருகிறதே, என்ன செய்வது போல் தெரிகிறதே என்று நமக்கும் கொஞ்சம் எண்ணங்கள் தோன்றும். எனவே ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் அவருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏதோ உங்களை குத்தி காட்டுவதற்காக அல்ல, நாம் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஒரு மைய சிந்தனையோடு தான் நான் இதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு முறை மறைக்கல்வி மாணவர்கள் இயக்கங்கள் இணைந்து ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அப்பொழுது நான் 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த மாநாடானது மறைமாவட்ட அளவிலே நடத்தப்பட்டது. அப்பொழுது 1லிருந்து 3ஆம் வகுப்பு முடிய உள்ள மாணவர்களுக்கு இயேசுனுடைய சீடர்கள் பெயரை மனப்பாடமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதில் 50 பேர்கள் கலந்து கொண்டார்கள். 52 பேர், அதில் 2 பேர் அழுதுட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்க நாங்க முடியாது அப்படின்னு பயந்துட்டு போயிட்டாங்க. அப்ப 49வது ஆளுதான் நான். அப்ப 48 பேர் பார்த்தீங்கன்னா சரன்னு எல்லா பேரையும் சொல்லி போயிட்டாங்க. 49வது நான் ஆள் வந்துட்டேன். என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் வேதமாணிக்கம் சொல்லிட்டு இருந்தார், உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ ஏதாவது சொல்லலைன்னு வச்சுக்க, உன்னை இந்த வருஷமும் நான் பெயில் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூட்டிட்டு வந்தார். உடனடியாக நான் அதெல்லாம் சொல்லிடுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் 11 சீடர்கள் பேரையும் விட்டாம கடன்னு சொல்லி முடிச்சிட்டேன். 12வது சீடர் பேர் தான் வாயில நுழைய மாட்டேங்குது. யூ யூ இசு இசு வருது. அது யூ தான் சார், இசு காரியத்தா என்னன்னு வரல. இப்போ யூ யூ அவ்வளோதான், அதோட நின்று போயிட்டு அழுதுட்டேன். அழுது முடித்த பிறகு அந்த சர்ச்சா வந்தவர் சொல்றாரு, நீங்க போங்க தம்பி போய் உட்காருங்க அப்படின்ட்டார். அப்படியே கையை பிடிச்சி உட்கார வச்சான். உட்கார்ந்த உடனேயே என்னுடைய ஆசிரியர் மண்டையில ஒரு 4 கொட்டு நங்குன்னு வச்சார். நான் அது மேலும் அழுதுகிட்டு உட்கார்ந்துருந்த போது, வாங்க சார் போவோம் அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னார், இருடா, எந்த மடப்பைய பரிசு வாங்குறான்னு பார்த்துட்டு தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது தேவகோட்டை ஜான் பிர்தோ பள்ளி 3ஆம் பரிசு அப்படின்னு, அதே போல காரைக்குடியை சேர்ந்த ஒரு பள்ளி 2ஆம் பரிசு என்று வரப்படுகிறது. கிளின்டன் ராஜன் வாங்கல் உங்களுக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு சொல்லி என்னைய கூப்பிடுறாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா நம்மளையே போய் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. எங்க வாத்தியார் பார்க்கிறாரு, நான் எவனோ ஒரு மடப்பேந்து நினைச்சேன், ஆனா நீ நான் நினைக்கல அப்படின்னாரு. அப்ப நான் கேட்ட பொழுது அந்த நீதிபதி அவர்கள் சொன்னாரு, எல்லா பயல்களுமே விடாம மூச்சு விடாம 12 பேரையும் சொன்னாங்க. அவங்கள்ட்ட ஒரு உணர்ச்சி இல்லை, ஒரு அழுகை இல்லை, ஒரு ஏக்கம் இல்லை. ஆனா நீ இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுன்னு சொல்ல முடியாம அழுத பத்தியா, அந்த அழுகைக்கு தாண்டா உனக்கு பரிசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை என்னை மாற்றி போட்டது. ஆனா ஏன் முதல் பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய சிந்தனை, நீ இயேசுவை காட்டி கொடுத்து 3 வருஷம் அந்த காட்டி கொடுத்தவன் பேரை சொல்ல முடியாம அந்த ஏங்கி அழுக பத்தியா, அந்த அழுகைக்கு தாண்டா நான் உனக்கு முதல் பரிசு தருகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்கினிய உறவுகளே, பாலைவனம் வேறு எங்கும் இல்லை, இங்கதான் இருக்கு. நம்முடைய உள்ளம்தான் பாலைவனமாக மாறி போய்விட்டது. ஆயினில்லா ஆடுகளைப் போல அலைகிறார்கள், திரிகிறார்கள் என்று சொல்லப்படுவது நீங்கள் நினைப்பது போல ஏதோ தலைமை இல்லாமல் அலைவார்கள் அல்ல. மாறாக பாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல், ஆறுதலான 4 வார்த்தைகள் பேசாமல் எத்தனை உள்ளங்கள் பாலைவனமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளங்களிடம் சிறிது நேரம் நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ சாமியார் வந்து தான் உட்காரணும், போப்பாண்டவர் வந்து தான் உட்காரணும், அரசியல்வாதிகள் தான் வந்து உட்காரணும் அப்படிங்கிறது அல்ல. நாம் என்னுடைய பங்கிற்கு நான் என்ன செய்கிறேன்,
என்னுடைய பங்கிற்குன்னா பங்குக்கு இல்லை, என்னுடைய தனிப்பட்ட ஒரு பங்கிற்கு, என்னுடைய சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் எந்த விதத்தில் அவர்களை ஒரு பாலைவனத்திலிருந்து நான் மீட்டு வருகிறேன் என்பதை நாம் சுட்டிக்காட்டி வாழ்ந்து பார்க்க இயேசு கிறிஸ்து என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆயன் என்றால் என்ன? ஆடு மேய்ப்பவர்களை எதற்காக ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்தார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, தாவீது போன்றவர்கள் ஆடு மேய்ப்பவர்களாகத்தான் இருந்தார்கள். இவர்கள் என் மந்தையை மேய்ப்பார்கள் என்று ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் ஆடு மேய்ப்பவர்களை தேர்ந்தெடுத்தார் என்றால், ஆடு வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்களாக கருதப்பட்டார்கள். ஏனென்றால் ஆட்டினுடைய ரோமம், ஆட்டினுடைய இறைச்சி, ஆட்டினுடைய இருந்து வரக்கூடிய அனைத்துமே அவர்களுக்கு பயன்பட்டது, பால் முதல் கொண்டு. எனவே அவர்களுக்கு எங்கும் வேற யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை. ஆகையால் இவர்கள் செல்வர்களாக கருதப்பட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாத வண்ணமாய் அந்த ஆடுகளை காத்து கொள்வார்கள் என்பதுதான் அவருடைய பொருட்டு. அதனால்தான் ஆடுகளிடமிருந்து அந்த ஆயனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவர்கள் சிங்கம் வந்தாலும் புலி வந்தாலும் அவர்கள் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாத வண்ணமாய், நான் இருக்கிறேன் உங்களுக்காக, அந்த ஆடுகளை அரவணைத்து காத்து கொள்ளக்கூடிய ஆயனைத்தான் இன்று மக்கள் தேர்ந்தெடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் ஏனோ நமக்கு கிடைக்காமல் போவது அபூர்வ செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆனால் கிடைக்கிறது. ஆனால் நாம் தான் ஆயனை தேடவில்லை என்பது அதற்கான பொருளாகவும் படும். எனவே நம்ம இப்போ ஒரு சிங்கத்தை வளர்க்குறோம்னா அதுக்கு போய் பாதுகாப்புக்கு ஒரு ஆயுதம் போடுவோமா? போட மாட்டோம். ஏன்? அதை தாக்குறதுக்கு வேற எதுவும் வராது. ஆனா ஒரு ஆடு வளர்க்கணும்னா நம்ம பாதுகாப்புக்கு போய் தான் ஆகணும். ஏன்? ஏன்னா அதை தாக்குவதற்கு கொடூரமான விலங்குகள் வரும் என்பது உண்மைதான். இன்று நம்முடைய குடும்பத்தை ஒரு மந்தையாக எடுத்துக் கொள்ளுங்கள். சிறப்பான ஆயனாக ஒரு கணவனாக, சிறப்பான ஆயத்தியாக ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஒரு குடும்பத்தின் திருப்பாடனுடைய முத்து என சொல்லப்படக்கூடிய நம்முடைய சொத்து 23வது திருப்பாடல் தான். அதைத்தான் இன்றைய பாடலாக நாம் படித்தோம். அப்பா, ஆண்டவரே என் ஆயர். இப்ப நமக்கு யார் ஆயர் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடு மேய்ப்பவர்களை ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் அவர்கள் ஏதோ பொறுமைசாலிகள் அப்படின்ற அல்ல, அவர்கள் திறமைசாலிகள். ஏனென்றால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள், விழித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் எப்பொழுது கொடூரமான விலங்கு வரும் என்பது அவர்களுக்கு மட்டும் தெரியும். ஏனென்றால் இருந்தாலும் அவர்கள் ஆடுகளை பாதுகாக்க அவர்கள் தூக்கத்தை துறந்தவர்களாக விழித்து கொண்டே இருப்பார்கள். ஏன் ஃபாதர், இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை இடையர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாக அந்த ஆயர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் வானதூதர். எனவே காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற அந்த நற்செய்தியை நாம் அங்கு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பேரொளி யார் என்று கேட்டால் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக நமக்கு இருக்கப்படுகிறது. எனவே எசேக்கியேல் 34:2 ஆயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மந்தையை மேய்க்காமல் உங்களையே மேய்த்துக் கொள்கிறீர்கள் என்று எச்சரிக்கிறார் எசேக்கியேல். இதனுடைய பொருள் என்னவென்றால், இன்று நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்கள் அவர்கள் அவர்களுடையக்காகவும் அவருடைய குடும்பத்தையும் மேய்த்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஓட்டு போட்ட அந்த மக்களுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் அரிது அரிது. அது அரிதுதான். அப்படியே தான் நம்ம போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஓட்டு கேட்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் நேரத்தில் பூரா நாளும் வருவாங்க, எல்லா நாளும் ஓய்வாக இருக்கும், எல்லா நாளுமே வந்து கும்பிட்டு விழுவாங்க. ஆனால் ஜெபித்த பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஏதோ பெருந்தலைவர்களை மட்டும் பார்த்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கப்படுகிறார்கள். ஏன் இந்த நிலைமை என்றால் அதை நாம் குறை சொல்லி பயனில்லை, நாம் நம்மை தான் குறை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு விரல் புரட்சியாகி அந்த ஓட்டு போடக்கூடிய நாளில் நாம் ஓட்டை போட்டோம் அல்லவா, அதனால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பது உண்மையாக்கப்படுகிறது. எனவே தங்களையே மேய்த்துக் கொள்ளக்கூடிய ஆயனை ஆண்டவர் விரும்பவில்லை, அவர்களை வெறுக்கிறார், அடியோடு ஒதுக்குகிறார் என்பதுதான் அதற்கான முக்கிய செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது, எசேக்கியேல் 34:11-12-14 சொல்லுகிறார், கடவுள் தாமே மந்தையை தேடி சென்று மீட்பார் என்றும் நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு மீண்டும் அவர்களை அழைத்து வருவார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. எனவே இஸ்ரேல் மக்கள் தவறு செய்தார்கள், பிடிபட்டு போனார்கள். மோசே வழியாக மீண்டும் அவர்களை கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்தார் என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும். அதற்கான விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். அடுத்து எரேமியா 23:3-4 சொல்லப்படுகிறது, ஆடுகளை மேய்க்கும் நல்ல ஆயர்களை நியமிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவதாக எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 21:15, 16, 17
அவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா என்று கேட்பார். ஆம், இது உனக்கு தெரியாதா ஆண்டவரே என்று சொல்லும்போது அவர் சொல்லுவார், நீ உண்மையிலே என் மீது அன்பு கொண்டிருக்கிறாய் என்றால் என் ஆடுகளை பேணி வள என்று மும்முறை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு திருவிதத்திலிருந்து சொன்னேன். இனிமேல் வாழ்க்கைக்கு வருவோம். மகிழ்ச்சி என்பது நிரந்தரம், துன்பம் என்பது விருந்தாளி. அவ்வளவுதான். நீங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் துன்பத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். விருந்தும் மருந்தும் 3 நாள், அவ்வளவு. அப்ப வரக்கூடிய விருந்தாளி எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்பொழுது இயற்கையாகவே மகிழ்ச்சியாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் துன்பம் வருகிறது என்பதை உணர வேண்டும். துன்பம் இருக்கிறது அல்ல. ஆனால் துன்பத்தை நான் தங்கவிடக்கூடாது. அந்த துன்பத்தை நான் தங்கவிட்டேன் என்றால் என் இன்பமும் காலியாகி போய்விடும். அப்ப என் இன்பத்தை நான் இன்னும் பெருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் துன்பத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஃபாதர் துன்பம் வருது? எதற்காக எங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம்? கோயிலில் தான் வேண்டிட்டு போறோம், பூசையில இருந்துட்டு தான் போறோம். ஆனா வீட்டுல பாருங்க ஏகப்பட்ட சண்டைகள், உறவு சிக்கல்கள், சொத்து சண்டைகள், பொருளாதார சிக்கல்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்றால் அதை நாம் ஒரு பாடமாக கற்க வேண்டும் என்பதற்குத்தான். பிறருடைய வலியையும் வேதனையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு முறை நான் சொன்னேன், ஒரு குழந்தை இல்லாத தம்பதியினரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை நான் சொல்ல கெடுது. இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கும். அதை நாம் மாற்ற முடியாது என்பது உண்மை. என்னுடைய குறுப்பட்டத்திற்கு விதவை பெண்கள் 25 பேருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு முதலில் தேவைப்பட்டது. அவருடைய ஆசீர்வாதத்தை தான் நான் முதலில் வாங்கினேன். என் குறுப்பட்டத்தினுடைய முதல் நன்றி திருப்பலியை சுந்தரண்டப்பிலே தான் நிறைவேற்றினேன். ஏன் இதற்கு காரணம் என்றால் சற்று சமூகத்திடமிருந்து விலகி இரு என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுப்பதை சற்று நம் வாழ்விலும் ஒப்புமைப்படுத்தி பார்ப்போமே என்று பார்க்க வேண்டும். நீங்க நல்லா சாப்பிட்டு இருக்கிறவங்களை பத்திரிக்கை கொடுத்து கூப்பிடுங்க, வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? கறியில உப்பு இல்ல, கொஞ்சம் கடலைப்பருப்பு கூட போட்டுட்டாங்க, பாயாசத்துல சேமியா இல்ல, அது இல்ல, இது இல்ல, வந்தவங்களை வாங்கன்னு கேட்கல. இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். பசியா இருக்கிற பூனைக்கு மட்டும்தான் நம்ம பால் ஊத்த வேண்டும் என்பதை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கொளுத்த பன்னிகளை அழைத்து நாம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய அகந்தையும் காட்ட வேண்டும் என்ற அந்த நிலையை நாம் அகற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஏன் மார்த்தா, மரியா, லாசர் அவர்களை ஏன் ஆண்டவர் அன்பு செய்கிறார் என்றால் அவர்கள் இயேசுவை அழைத்தார்கள். கானா ஒரு திருமணத்திலே ஏன் அந்த பாலைவனமாக இருக்கப்பட்ட அந்த நிலை எப்படி பூஞ்சோலையாக மாறியது என்றால் அன்னை மரியாளையும் இயேசுவையும் அழைத்தார்கள். அதனால்தான் அந்த திருமணம் வெற்றியாக முடிந்தது. இன்று பல திருமணங்கள் தோல்வியில் முடிகிறது. காரணம், ஆண்டவரையும் அழைப்பதில்லை, அன்னை மரியாளையும் அழைப்பதில்லை. ஏனோ இவனுக்கு பணம் இருக்கிறதா, சொத்து இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அவள நிலை என்னவென்றால் பெண் கொடுக்கும் போது அவங்க பார்க்கிறது, மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்கா, அவன் படிச்சிருக்கிறானா, அவன் அவன் இல்லாட்டினாலும் என் பொண்ணு நல்லா இருக்குமா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. இல்லை, அது அல்ல. ஒரு நாள் வாழ்ந்தாலும் சொர்க்கத்தில் வாழ்ந்து மாண்டு போக வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அவரிடம் சொத்து இருக்கிறது, ஆனால் நல்ல குணம் இல்லை என்றால் தினமும் நரகம் அல்லவா அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வேண்டுமென்றே நம் பெண் பிள்ளைகளை பாலைவனத்தில் தள்ளிவிடாதீர்கள். சற்று குணம் இருக்கிறதா என்று பாருங்கள், பணத்தை பிறகு பார்த்து கொள்ளுங்கள், அது சரி செய்யப்படும். அது உழைக்கக்கூடிய திறமை இருக்கிறதா என்று பாருங்கள். நல்ல பிள்ளையாக இருக்கிறானா, நல்ல மனம் உள்ள மனிதனாக இருக்கிறானா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விற்பதற்கு சமமாக மாற்றிவிடக் கூடாது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்பதை ஆழமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியைக்கு 18 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அப்ப அந்த சமூகம் அவர்களை என்னவென்று பார்த்தது என்றால் மலடி மலடி என்று அவரை குறை சொல்லி பார்த்து கொண்ட சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது நான் அங்கு களப்பணி மேற்கொண்டதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கக்கூடிய நேரம் இருந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஃபாதர் இந்த மாதிரி இருக்கு பிரதர், என்னை எங்க அக்காவே உதாசீனப்படுத்துறாங்க, திருமாங்கலியத்தை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க, என்னை பார்த்துட்டு போனா அந்த காரியம் விலங்கலைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ரொம்ப மட்டப்படுத்தினார்கள். அதான் நேற்று சொன்னது போல, கழுதையை பார்த்தா என்ன வரும்? அப்ப வீட்டுக்கு வீடு கழுதை வளர்க்க வேண்டியதானே? கழுதையை பார்த்தால் யோகம் வரும் என்றால் வீட்டுக்கு வீடு கழுதையை வளர்க்க வேண்டியதானே? ஏன் கழுதைக்கு இன்னும் யோகம் வரவில்லை என்று நமக்கு இன்னும் ஏன் தெரியவில்லை என்று நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பெண் பிள்ளை என்ன செய்தார் என்றால், ஆசிரியர் ஒரு முறை அவர் அக்காவினுடைய மகளுடைய திருமணத்துக்கு சென்ற போது திருமாங்கலியத்தை தொடவில்லை. நீ போயிரு, நீ குழந்தை இல்லை, நீ தொட்டியனா என் பிள்ளைக்கும் குழந்தை இல்லாம போயிரும் என்று அவரை மனம் நோகச் செய்து விரட்டுகிறார். உடனே சென்ற இந்த ஆசிரியர் மனம் நொந்து போய் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளுகிறார், இறந்து விடுகிறார். இறந்த பொழுது அவருடைய கையிலே ஒரு கடிதாசி இருந்தது. அந்த கடிதத்தை எடுத்து வாசித்த போது 2 வரிகள் ஆழமான செய்தியை கொடுத்திருந்தார். ஒன்று,
நான் இறந்து விட்டால் தயவு செய்து என்னை எரித்து விடாதீர்கள், நான் இறந்து விட்டால் தயவு செய்து என்னை எரித்து விடாதீர்கள், நான் இறந்து விட்டால் தயவு செய்து என்னை புதைத்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது. ஏனம்மா என்று பார்த்தால் 3வது வரி எழுதியிருக்கிறார், அப்படியாவது 4-5 புழுப்பூச்சிகள் என் வயிற்றில் முண்டட்டும் என்று எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட இந்த சமூகம் ஒருவரை சாகடிக்க துணிகிறது என்றால் நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அவர்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்ய முடியாதா? இல்லை நம்ம வாழ முடியாதா? ஏன் வாழ முடியாது? நல்ல முறையில் வாழலாம். நல்ல மனம் கொண்டு ஆசீர்வதித்தா தான் நம்ம நல்ல முறையில் வாழ முடியும். அவர்கள் நல்ல முறையோடு நம்மை ஆசீர்வதிப்பார்கள், ஏக்கத்தோடு ஆசீர்வதிப்பார்கள். தங்கச்சி அக்கா விரட்டினாங்கல்ல, அவங்க மகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் குழந்தை இல்லை. 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் குழந்தை இல்லை. எடைக்காட்டூர்ல தான் அவங்களை சந்திக்கக்கூடிய நேரம். அங்கே வந்து முறி எழுதுனாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், எப்படி உங்களுக்கு குழந்தை கொடுப்பார் கடவுள்? நீங்கள் தான் இன்னொருவரை கொன்று விட்டீர்களே, உங்களுக்காக வரங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டவரையே கொன்று விட்டீர்கள், பிறகு எப்படி உங்களுக்கு குழந்தை கொடுப்பார்? எனக்கே இது புரியவில்லை. விந்தையாகத்தான் இருக்கிறது என்று நான் சொல்லி மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுதான் இந்த சமூகமாக இருக்கிறது. எனவே நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறரை பாலைவனத்தில் தள்ளுவது அல்ல வாழ்க்கை, பிறரை எப்படி பாலைவனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவது என்பதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை சமூகம் ஏனோ நம்மை பன்னிக்குட்டிகளாக சாத்தாங்குட்டிகளாக தள்ளப்படுகிறது தான் உண்மையாக இருக்கிறது. நாம் சற்று அதிலிருந்து வெளிவந்தோம் என்றால் நமக்கு நிம்மதியும் பெருமூச்சும் கிடைக்கும் என்பதுதான் ஆழமான விசுவாசமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் என பெருமைப்படாதே, 10 பெற்றெடுத்தால் நீ அனாதையாகத்தான் போவாய், கீழ்ப்படியாத பிள்ளைகளை பெற்றெடுத்து நீ என்ன புண்ணியம் செய்தாய் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளைகளே இல்லாதவர்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் ஆண்டவனையே உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. நேற்று சொன்னது போலதான், ஒரு தாய் தகப்பன் 10 பேரை பெற்றெடுத்து வளர்க்கிறார், ஆனால் 10 பேர் சேர்ந்து ஒரு தாய் தகப்பனால வளர்க்க முடியல. உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, தூர தள்ளக்கூடிய சூழ்நிலை, அவர்களை ஏளனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, தெரிந்தே தன் தாய் தகப்பனை பாலைவனத்தில் தள்ளக்கூடிய பிள்ளைகள் எத்தனை எத்தனை பேர் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசன் தன்னுடைய நாட்டு மக்களை அழைத்து, முதியோருடைய எண்ணிக்கை கூடிவிட்டது, ஆகையால் அனைத்து உங்கள் அப்பா அம்மாவையும் கொன்று விடுங்கள் என்று சட்டமிடுகிறார். உடனடியாக ஊருக்குள் சென்ற அனைவரும் தன் தாய் தகப்பன் என்று பார்க்காமல் கூட அனைவரையும் கழுத்தை வெட்டி கொலை செய்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் அவருடைய தாய் தகப்பனை வீட்டுக்கு அடியில ஒரு சுரங்கம் தோண்டி அங்கே தங்க வைத்து விட்டார். எனவே ஒரு காலம் வருகிறது, அந்த காலம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான பஞ்ச காலமாக வருகிறது. பஞ்ச காலம் பாலைவனமாக உருவாகிவிட்டது. அரசன் என்ன செய்வதென்று விழிப்புதுங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இவனுடைய வயலில் மட்டும் கதிர் விளைந்து கொண்டே இருக்கிறது, தானியங்கள் குறையவே இல்லை என்பதை பார்க்கிறான். அவனை இங்கிட்டு அழைச்சிட்டு வாங்க என்று குறிப்பிடும் போது, அரசே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் கீழ்ப்படி அறுத்து விட்டேன். ஏன்டா என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நீர் தாய் தகப்பனை கொல்ல சொன்னீர், எனக்கு கொல்ல மனமில்லை, என் வீட்டு அறையில் கீழே வைத்து விட்டேன். என் தகப்பன் தான் சொல்லுவார், இந்த நேரத்தில் இங்கு விதை, இந்த நேரத்தில் அங்கு விதை, அப்பொழுதுதான் உன்னுடைய செல்வம் பெருகும் என எனக்கு வழிகாட்டியது என் தகப்பன் தான் என்று சொல்லும்போது அரசன் தன் உடைகளை கிழித்து கொண்டு சாம்பலை பூசி புலம்பிக் கொண்டானாம். நாம் செல்வங்களாக மதிக்கப்பட வேண்டியவர்களை பாலைவனத்தில் தள்ளி கொன்று போட்டோமே, இன்று நாமும் பாலைவனத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே என்று அரசன் உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் தெரிந்தே பாலைவனத்திற்கு சென்றோம் என்றால் நமக்கு பிரச்சனை இல்லை, தெரியாமல் சென்றோம் என்றாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஆயன் யார் என்பதில் தான் பிரச்சனை. ஆயன் இயேசு கிறிஸ்து என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆயன் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நமக்கு எந்நாளும் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆயன் இயேசுவாக இருக்கிறார், அவருடைய கரங்களை பிடித்து நான் செயல்படுகிறேன் என்றால் எந்த பிரச்சனையும் என்னை சூழ்ந்து கொள்ளாது, என்னை மூழ்கடிக்காது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் நாம் செல்ல வேண்டும். பாலைவனம் என்பது என்ன ஃபாதர் அப்படின்னா பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் நம்மளை பாருங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே பாலைவனத்துக்கு தள்ளிரும். ஏன் என் கணவர் இப்படி செய்கிறார், ஏன் என் மனைவி இப்படி செய்கிறார், ஏன் என் பிள்ளைகள் இப்படி செய்கின்றன என்ற, ஏன் என் உறவுகள் இப்படி செய்கின்றன என்று பார்க்கும்போது அவர்கள் நம்மை பாலைவனத்திற்கு வேண்டுமென்றே தள்ளுவார்கள். ஆனால் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஏதாவது வேலை சொல்லும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு முறை நாங்கள் சந்திக்கும் போது, நானும் ஒரு அருள்சோரும் சந்திக்கும் போது, எங்களோடு படித்த ஒரு தம்பி வந்தார். அவர் வரும்போது, டேய் பாத்தீங்களா, நான் 20 லட்சம் ரூபா கார்ல வர்றேன், நீங்க நடந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லும் போது சொன்னார், எப்படிடா வாங்கின அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு வாங்கினேன், எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னார்.
சொல்லி முடிச்சோன்னே நாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே அவன் சொல்லுகிறான், இப்ப நீங்க 2 பேரும் கவலைப்படுவீங்களே, இப்படிப்பட்ட அண்ணன் எனக்கு இல்லையே, வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லையேன்னு கவலைப்படுவீங்களே அப்படின்னு சொல்லும்போது என் உடன் இருந்த என்னுடைய நண்பர் மார்ட்டின் சொன்னார், அதற்கானலாம் கவலைப்படல, எங்களுக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இருந்தா நாங்க வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். கவலையை கவனிங்களே, அவன் கவலையை என்னில் திணிக்க பார்க்கிறான், நான் மீண்டும் அவனிடம் திணித்து விட்டேன். இப்ப அவன் என்ன செய்ய முடியும்? நான் எனக்கு ஒரு தம்பி இல்லையே என்று எதிர்பார்க்கிறேன், இருந்திருந்தால் நானும் கஷ்டப்பட்டாவது இப்படி ஒரு காரை வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இதில் தான் நம்முடைய தலைமைத்துவம் நிறைந்திருக்கிறது. தலைவர்கள் என்பவர்கள் யார்? எவரும் சிந்திக்காததை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தலைவன். எல்லோரும் சிந்திப்பதை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் ஒருபோதும் தலைவனாகவே மாற முடியாது, அவன் தலைவனாகவே உருவாக முடியாது என்பதுதான் உன்னதமான வார்த்தைகளாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம். அன்பிற்குரிய உறவுகளே, கணவன் மனைவியிடையே பிரச்சனையா? சிறிது நேரம் அமருங்கள் என்று சொல்லுவார். பதிவேந்தனத்தினுடைய 183வது மறையுரையிலே சொல்லுவார், அமருங்கள் என்று சொல்லுவார். நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்து பேசுங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்களே முடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 3வது மனுஷனை உள்ள விட்டீங்க அப்படின்னா என்னவாகும்? பிரச்சனை பெருசாகும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருக்க வேண்டாம். எனவே நம்மை சந்திக்க வரக்கூடியவர்களை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். ஒரு கிராமத்தில் புதிதாக கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆயா மிளகாப்பொடி வாங்க போனாங்களாம். பா, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்க நீ தானாப்பா, இந்தாப்பா இந்த டம்ளரில் ஒரு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கிராமத்தில் வாங்குவாங்க, கடனாக வாங்குவாங்க. வாங்குறதுக்கு அந்த புள்ள போய் மிளகாப்பொடி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள சொல்றாங்க, உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்க, இந்த ஊர்ல என்னென்ன சேட்டை பண்ணன்னு தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த அம்மா வாங்க போனது என்ன? அது பங்குக்கு மிளகாப்பொடி தூக்கி விட்டுட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான் குடும்பம் பிரச்சனை. அப்ப இந்த விருந்தாளிகளை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது உண்மை. உண்மையிலே சொல்றேன், கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன், குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் சரி, எவரோ ஒருவர் உங்கள் கணவரை பற்றி சொன்னால் நம்பாதீர்கள், சற்று அமருங்கள். என்னங்க இப்படி ஒரு பேச்சு அடிபடுது, என் செவிக்கு கேட்கிறேன், என்ன நடக்கிறது என்று கேளுங்கள். அதை மீறி தயவு செய்து தலைவர்கள் உங்கள் மனைவிமார்கள் கேட்கும் போது கோபப்படாதீர்கள். நீ என்ன என்னை சோதிக்கிறியா, நான் எங்கு செல்கிறேன் என்று ஆள் வச்சு பார்க்கிறியா என்று கேட்காதீர்கள். மாறாக அவர்களை சரி செய்ய பாருங்கள், உங்களை நீங்கள் யார் என்று காட்டிவிடுங்கள். ஏனென்றால் திருமணம் என்பது எதற்காக நடக்கிறது என்றால் உங்களுடைய ஆசையை பிறர் பூர்த்தி செய்வதற்காக அல்ல, பிறருடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக. உங்கள் மனைவி என்பவள் எனக்கு என்னென்ன ஆசை என்பதை எழுதி வைத்துவிட்டு என் கணவன் இதற்கெல்லாம் செய்ய வேண்டும் என்பது அல்ல ஆசை. மாறாக மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்பதை நிறைவேற்றுவர் கணவர், கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நிறைவேற்றுவது மனைவியுடைய பங்காக இருக்க வேண்டும். இதுதான் சரியான சொல்லாக இருக்கும். அதை விட எனக்குத்தான் எல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தா தயவு செய்து அப்படிப்பட்ட மாபெரும் மதிப்புமிக்க மனிதர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதே சிறந்தது என சொல்லிக் கொள்கிறேன். எனவே பிறருக்கு நம்மால் முடிந்ததை என்ன செய்ய வேண்டும்? பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சோலைவனத்திற்கு மீட்டெடுக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதுதான் சிறந்த ஆயனாக இருக்கப்படும். ஏதோ ஆயன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர், இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பவர் மட்டுமல்ல, சாதாரண நம்முடைய குடும்பத்தை ஆண்டு கொண்டிருப்பவரும் ஒரு ஆயன்தான். நாமும் ஒரு ஆயன்தான் என்பதை மறந்து விடாமல் செயல்படுவோம். சிறந்த ஆயன்களாக நாமும் உருவாக்குவோம். மகிழ்ச்சி நிரந்தரம், துன்பம் விருந்தாளி என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி அடைய இன்னும் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் தன்னுடைய கரங்களை நீட்டி நம்மை அழைத்து செல்வார் என்பதை உண்மையான உள்ளத்தோடு ஏற்று இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.